நாம் தமிழர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் தேசியம் அப்படின்னு தான் அவங்க முன்னாடி முன்னாடி வைக்கிற கொள்கை வந்து தமிழ் தேசியம். ஸோ, அப்ப வந்து அவங்க வந்து யாரு தமிழர் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ, இப்ப நம்ம மேசிவா வந்து நம்ம தமிழர்ன்னு அடையாளப்படுத்தணும்னா, ஜாதிய வச்சு தான் ஃபர்ஸ்ட்டு அடையாளப்படுத்த வேண்டியது இருக்கு. அப்போ ஜாதிங்கிறத ஊக்குவிக்குதா? அதாவது மறைமுகமாவோ. ஏன்னா ஒரு ஒரு செக்ட் ஆஃப் பீப்பிள வந்து நம்ம ஜாதிய வச்சு தான் நம்ம வந்து அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். ஸோ, அதுதான் ஊக்குவிக்குதா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். ஒருபோதும் இல்லை. நாம் தமிழர் கட்சி தெளிவாக தன்னுடைய வரையறை வைக்கிறது. தன்னுடைய தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் தமிழை கொண்டவர்கள் தமிழர்கள். இதில் எந்த குளறுபடியும் இல்லை. சரிங்களா? இப்போ தெலுங்கர்கள்ட்ட போயிட்டு நீங்கள் யாருமே வந்துட்டு யார் தெலுங்கர்னு நீங்கள் கேட்குறதே இல்லை. கர்நாடகாவில் நம்ம வந்துட்டு காவிரியில் ஒரு பிரச்சனை வருதுனாக்கா தமிழனை தேடி தேடி அடிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி தமிழன்னு தெரியுது? கர்நாடகாவில் இருக்கிற ஒருத்தனுக்கு இவன் வந்துட்டு தமிழன்னு தெரியுது. எப்படி தெரியுது? ஜாதியை வச்சா, பேசக்கூடிய மொழியை வச்சு, அவருடைய தாய்மொழி எது அப்படிங்கிறத வச்சு தான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. உலக அளவில் எல்லா இனக்குழுக்களும் எதன் அடிப்படையில் வந்து சேர்ந்து இருக்கிறதுனாக்க மொழி அடிப்படையில் தான். அது மொழி அடிப்படையில் தான் நம்ம வந்துட்டு சொல்கிறோமே தவிர அதுவும் பிரிவினைவாதம் கிடையாது. இப்போ அண்ணன் வந்துட்டு பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார், நான் வந்துட்டு தெலுங்கர் ஆனாலும் தமிழ் தேசியத்தை ஏற்று நிற்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிக்கொண்டு நிற்கக்கூடியவராக அண்ணன் இருக்கார். அவர் தெலுங்கர், நான் தமிழன், நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? புரியுதுங்களா? தமிழ் தேசியம் அவ்வளவுதான். அவர் தெலுங்கர், நான் தமிழர், 2 பேரும் அண்ணன் தம்பி. அதுதான் தமிழ் தேசியம். நாங்கள் 2 பேரும் ஒன்னாதான் நிற்போம். ஆளுகின்ற ஒருவர், அந்த முதல்வர் நாற்காலி யாருக்கு அப்படின்னா தமிழருக்காக இருக்கணும்னு சொல்றோம். அது எங்களுடைய அடிப்படை அரசியல் உரிமை. அந்த உரிமையை தட்டி பறிக்க கூடாதுன்னு சொல்றோம். வேறு ஒருவர் ஆண்டு அவருக்கு கீழாக இருக்கிறோம் அப்படின்னா நீங்க மற்ற மாநிலங்களையும் அதே போல இருக்குன்னா வச்சுக்கலாம். எந்த மாநிலங்களுமே அது இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் அது மீண்டும் மீண்டும் நடத்தப்படுதுன்னா நாங்கள் அடிமையாக இருக்கிறோம்னு அர்த்தம். 1/11/1956 இந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டன? மொழிவாரி மாகாண பிரிவு தான் அது. அது வேற எந்த பிரிவும் கிடையாது. இது அதனால தான் மராட்டியமாகவும், அஸ்ஸாமிகளாகவும், தெலுங்கர்கள் தெலுங்கானாவும், ஆந்திராவும், மலையாளிகள் கேரளருமா, தமிழர்கள் தமிழர்களுமா இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் பிரிந்து போன பிறகு தமிழ்நாடு மட்டும் ஏன் திராவிடமா இருக்கணும்? ஏன் ஆளுகிற உரிமை தமிழருக்கு இங்க கிடைக்கூடாது? தமிழருக்கு இங்க ஆளுக உரிமை கிடைக்கலன்னா ஆந்திராவில் போய் கேட்க முடியுமா? கர்நாடகாவில் கேட்க முடியுமா? மகாராஷ்டிராவில் கேட்க முடியுமா? அது தமிழக கேட்டா மட்டும் அது உங்களுக்கு வந்து இனவாதமா தெரியுது. நீங்க ஒருவேளை உங்க கேள்வி அதுவா இல்லைன்னா, அதனால அப்படி தெரியக்கூடாது. ஒரு இனக்குழு தன்னோட அடிப்படை உரிமையை கேட்குது. அதை செய்து கொடுக்க வேண்டிய, அதுக்கு தோல் நிற்க வேண்டிய கடமை எல்லா சகோதர இனக்குழுக்கும் இருக்கு. அதை செய்யணும்னு சொல்ற. அதற்காக சாதி அறியப்படலாம். அது சாதியை ஊக்குவிப்பதாக ஆகாது. அப்படி நோக்கமும் இல்லை. அதாவது நான் பல்வேறு கட்சிகள் இருந்திருந்தா அதெல்லாம் நம்ம வந்து ஒப்பிடலாம். இப்போ வந்து நாம் தமிழர் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றுக்கான பல்வேறு கொள்கைகளை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் தாவேகால அப்படி ஒன்று இல்லை. அதனால் முழுமையாக ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும்போது எனக்கு வந்து நாம் தமிழருடைய மட்டும்தான் மாற்றா தெரியுது. நாம் தமிழரை விட சிறந்த ஒரு மாற்றான கொள்கைகளை இன்னொரு கட்சி கொண்டு வந்தால் அவர்களை நம்ம ஆதரிக்கலாம். இப்போதைக்கு நாம் தமிழர் மட்டும்தான் சிறந்த மாற்றாக இருக்குது. அதனால் மக்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்களா இல்லையா, இவர்கள் பேசுகிறது செயல்பாட்டுக்கு வருமா இல்லையாங்கிறத கடந்து மக்கள் இந்த கருத்துக்களை, இந்த கொள்கைகளை சரியாக நம்பினால் அதை ஆதரிக்க வேண்டியது மக்களுடைய. ஏன் வெற்றி அவங்களுக்கு கிடைக்காம இருக்கு இன்னும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு எல்லாமே ஒரு நீண்டகால மாயையில் சிக்கியிருக்கும் போது அவர்களை படிப்படியாக தான் மீட்டு வரும். என்ன கேட்டால் நாம் தமிழர் அடைந்திருக்கிற இந்த வெற்றியே மிகப்பெரிய சாதனைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னால் இந்திய தேசியத்தையோ இந்திய கட்சிகளை எதிர்ப்பது வந்து மிக சாதாரணமானது. ஆனால் திராவிட கட்சிகளையும் திராவிட கருத்தியல் அரசியலையும் எதிர்ப்பது அத்தனை சாதாரணமானதாக இல்லை. அதை வந்து ஒரு அரங்க கூட்டத்தில் இருந்த தமிழ் தேசியத்தை நாம் தமிழர் சீமானவர்கள் வரவுக்கு பிறகு அது வந்து பொதுத்தளத்துக்கு எல்லாருக்கிட்டையும் பேச வச்சுட்டாங்க. இன்னைக்கு தம்பி கேட்குறாப்புல யார் தமிழருங்கிற கேள்வி உருவாகுது இல்லை. இந்த இதே வெற்றி எனக்கு நாம் தமிழர் வெற்றியே அடையலைன்னா கூட வேற. ஆனால் நாம் தமிழர் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அந்த தமிழ் தேசியம் தமிழர்கள் அப்படிங்கிறத எண்ணத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன்.